இப்போ அவர் இஸ்லாமியர் அப்படின்றத நம்ம குறிப்பிட்டிருந்தோம் இல்லையா? முக்கியமா அவர் இஷ்யூ பேசிஸ்ல பேசுறான்னு ஒரு பக்கம். ஆனா அந்த அடையாளம் இஸ்லாமியர்ன்ற அடையாளம் அங்க ஒரு செட்பேக்கா அவருக்கு ஏற்படுது. நிச்சயமா இருக்கும். நம்ம வந்து இப்போ பாசிட்டிவாக புள்ளிவிவரங்கள் சொன்னால் கூட, இப்போ ட்ரம்ப் ஜெயிப்பாரா கமலஹாரிஸ் ஜெயிப்பாரா அப்படின்னு பேசும்போது இட்ஸ் எ டஃப் வார் அப்படின்னு சொன்னாங்க எல்லா ஊடகமும். சில ஊடகங்கள் வந்து கமலஹாரிஸ் வெற்றி உறுதின்னு சொன்னாங்க, இல்லை ட்ரம்ப் தான் வந்துருன்னு சொன்னாங்க. அப்போ அதில் உங்கள்கிட்ட நான் பேசியிருக்கேன். ஒரு 7 மாநிலங்கள் ஸ்விங் ஸ்டேட் சொன்னேன். ஸ்விங் ஸ்டேட் பென்சில்வேனியா, அரிசோனா, அட்லாண்டா, நெவேடா, சவுத் கரோலினா அப்படின்னு பேசும்போது மிஷிகன் இதிலெல்லாம் வந்து 2ஓ 3ஓ வந்தால் போதும் அப்படின்னு பேசுனது பத்தில் 7மே வந்துட்டார், ஜெயிச்சு வந்துட்டார். அதை எந்த ஊடகமும் சொல்லலை. அதே போலவே இவர் வந்து வெற்றி பெற்றார் அப்படின்னா அது நியூயார்க்குக்கு மிகப்பெரிய பலமாக அமையும். ஆனால் ஒரு பயம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா இப்போ இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அந்த மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க தோற்கடிக்கிறதுக்கும் பின்னாடி வேலை செய்கிறாங்க. அங்கே இருக்கிற யூத குடும்பங்கள் இவர் வரக்கூடாது, இவர் வந்து ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு நிச்சயம் வேலை செய்வாங்க, ஃபண்ட்ஸ் கொடுப்பாங்க, இளைஞர்கள்ட்ட பேசுவாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவும் சரி, புள்ளியும் சரி, எல்லா ரிப்போர்ட்ஸும் வந்து இவர் தான் வருவாருன்னு சொல்லுது.